விஸ்வா, என்னப்பா? இன்னைக்கு ஆபீஸ்ல துளசியை அடிச்சியா? சொல்லுடா, துளசியை அடிச்சியா? உங்களுக்கு யார் சொன்னா? யார் சொன்னாங்கங்கிறத விடு. துளசியை அடிச்சியா இல்லையா? ஆமா, அடிச்சேன். சின்னத்த, மாமா துளசி அடிச்சாருன்னு கேக்கும்போது சந்தோஷமா இருக்குல்ல? துளசியை அடிக்கிறதுக்கு நீ யாருடா? எந்த உரிமையில அடிச்ச? அவளை அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்கங்கிற மெதப்புல அடிச்சியா? இல்ல தாலி கட்டின பொண்டாட்டிங்கிற உரிமையில அடிச்சியா? அப்பா, என்ன பொண்டாட்டின்னு சொன்ன உடனே ஏத்துக்க முடியாம கோபம் வருதா? எந்த உரிமையும் இல்லாம கை நீட்டி அடிச்சிருக்கியே, எனக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஏதோ அவளை சரியா புரிஞ்சுக்காம டைவர்ஸ் கேட்கிற. ஆனா இது நிரந்தரம் இல்லைன்னு நானும் அமைதியா இருந்தா எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு அடிக்கிற அளவுக்கு போயிருக்கேன். உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதை தவிர வேற எந்த பாவமும் செய்யாத துளசிய கை நீட்டி அடிச்சிருக்கே, நீ எல்லாம் மனுஷனாடா? அவ தப்பு பண்ணா அடிச்சேன், இதுக்கு போய் கத்துறீங்க? யாரு துளசி தப்பு பண்ணாளா? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். தெரியாதுன்னு நினைச்சிட்டு போய் சொல்லாது. இத பாரு, என் பொண்ணு இது வரைக்கும் ஒரு இமி அளவுக்கு கூட எந்த தப்பும் பண்ணதில்லை, பண்ணவும் மாட்டான். அவன் மேல உள்ள கோவத்துல ஏதாவது காரணம் காட்டி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு விஸ்வா, பார்த்து நடந்துக்க. ஏய், வா உள்ள போலாம். மாமா, சூப்பர் மாமா. நம்மள கேட்க ஆள் இல்லைன்னு திமிரா தெரிஞ்ச அந்த துளசிய அரைஞ்சு கொட்டத்தை அடக்கிட்டீங்க. இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்துல எனக்கு உங்க பக்கத்துல வந்து கைய புடிச்சு துளசிய அடிச்ச இந்த கைக்கு ஒரு தங்க காப்பு போடணும் போல இருக்கு. நான் கண்டிப்பா தங்க காப்பு போடுவேன் மாமா. இருக்கிற கடுப்புல நீ வேற போயிடு. போன குட் மார்னிங். நான் உன்னை அடிச்சேன், எல்லாரும் முன்னாடி சாரி கேட்க வச்சேன். நான் கேட்டேன், அதை ஏத்துக்கிட்ட மாதிரி ஷோ பண்ணிட்டு பதிலுக்கு நீயும் என்ன அடிச்ச. பிரச்சனை வேண்டான்னு பேசாம இருந்தது. ஆனா உனக்கு அதுவும் பத்தாம சீப்பா போய் எங்க அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருக்க. இவ்வளவு சீப்பான வேலையெல்லாம் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
ஹலோ, யாரு சீப்பான வேலையெல்லாம் பாக்குறது? நானா? எனக்கு இது வரைக்கும் சீப்பான எண்ணமும் இருந்தது இல்ல, சீப்பான வேலையையும் செஞ்சு பழக்கமும் இல்ல. உங்களுக்கு தான் எது நடந்தாலும் என் மேல பழிய போடுற சீப்பான புத்தி கூடிக்கிட்டே போகுது. ஓஹோ, நீ சொல்லாம உன்னை நான் அடிச்சேன்னு எங்க அப்பாவுக்கு யார் சொன்னா? அவர் என்ன ஆளை வச்சு ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறாரா? நீ எங்க அப்பா திட்டணும்னு ஆபீஸ்ல நடந்தத நீ தான் வீட்டுக்கு போனதும் சொல்லியிருக்க. வீட்டுக்கு போய் நான் அம்மா கிட்ட தானே சொன்னேன். ஒருவேளை அம்மா ஏதாவது எமோஷன்ல ராஜராஜன் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்களா? என்ன சைலண்ட் ஆயிட்ட? உண்மை தெரிஞ்சு போச்சு, இப்ப என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? ஹலோ, எனக்கு போய் சொல்லணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. நான் ராஜராஜன் அப்பா கிட்ட சொல்லல, அவ்வளவுதான். சொல்லு துளசி. அம்மா, விஸ்வா என்ன ஆபீஸ்ல அடிச்சான்னு சொன்னேன்ல, அது நீ ராஜன் அப்பா கிட்ட சொன்னியா? இல்லையே துளசி, ஏன் கேக்குற? இல்லம்மா, ராஜராஜன் அப்பாக்கு விஸ்வா என்ன அடிச்சத யாரோ சொல்லிருக்காங்க போல இருக்கு. வீட்ல வச்சு விஸ்வாவை திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆபீஸ்க்கு வந்ததும் ஏன் அப்பா கிட்ட சொன்ன? நீ இவ்ளோ சீப்பா நடந்துப்பேன்னு எதிர்பார்க்கல, அப்படி இப்படின்னு விஸ்வா கண்டபடி பேசுறான். அதான் நீ எதுவும் சொன்னியான்னு கேட்க கால் பண்ண. இல்லடி, நான் எதுவுமே சொல்லல. சரிம்மா. அவன் ஏதாவது கோவமா பேசினானா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. இல்லம்மா, விட்டு கொடுத்து போனா என் மேல வீண் பழிதான் வரும். இன்னொரு தடவை வீண் பழிய சுமக்க நான் விரும்பல. துளசி, செய்யாத கொலைக்கு தண்டனை வாங்கி கொடுக்க பார்த்தா மாதிரி இப்போ சொல்லாத ஒண்ணுக்கு என் மேல பழி போட பாக்குறல்ல? நான் ராஜராஜன் அப்பா கிட்ட சொல்லல, அதை நான் இப்பவே நிரூபிக்கிறேன். சொல்லு துளசி. அப்பா, சொல்லுமா. அப்பா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க உண்மையை மட்டும் சொல்லணும். என்ன உண்மைமா? விஸ்வா என்ன அடிச்ச விஷயத்த உங்ககிட்ட சொன்னது யாரு? ஏமா, அவ இன்னைக்கும் ஆபீஸ்க்கு வந்து உங்ககிட்ட இத பத்தி கேட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணானா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க உண்மையை சொல்லுங்க, உங்ககிட்ட சொன்னது யாரு? நான் காலையில வாக்கிங் போகும்போது அவனோட ஃப்ரெண்டு கார்த்திக் தான் சொன்னான். அவனும் ஆபீஸ்க்கு வந்தானே. என்னதான் பிடிக்கலனாலும் பர்சனல் வெஞ்சன்ஸ் ஆபீஸ்ல காட்டுறது ரொம்ப தப்பு. அதான் விஸ்வாவை நல்லா திட்டிட்டான். அவன் அடிச்சது மனசுல வச்சுக்காதுன்னு உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நீயே கால் பண்ணிட்ட. விஸ்வா இப்படி நடந்துக்கிட்டதை மனசுல வச்சுக்காதம்மா, மறந்துடு. ஒருத்தர் நம்ம மேல காட்டுற வெறுப்பை மறந்துட்டோம்னா அது பகையாகுமா? சரிப்பா. சரிம்மா, நீ ஆபீஸ்ல இருந்து வந்ததும் நான் உன்னை வீட்டுல வந்து பார்க்கறேன். சரிப்பா. போதுமா சார்? இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சா?
ஹலோ சார். நான் இன்னும் பேசி முடிக்கல. உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியவே தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. நாம பாக்குறது கேக்குறது எல்லாமே போய் தான். எதுவா இருந்தாலும் தீர விசாரிக்கணும். இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி தீர விசாரிக்காம பல முடிவுகளை எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல சார். இனிமேலாவது ஏதாவது நடந்துச்சுன்னா உண்மையிலேயே அதை யாரு பண்ணிருப்பாங்கன்னு தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுங்க. ஓகே? நாம சந்தேகப்பட்ட மாதிரி துளசிக்கும் விஸ்வாவுக்கு நடுவுல ஒண்ணுமே இல்ல. இனிமே எதை பத்தியும் பயப்படாம நம்மளோட லவ்வ தைரியமா சொல்ல வேண்டியதா. இந்த ரோசா பூவை வச்சு துளசி கிட்ட போய் ஒரு கவிதைய சொல்லி, கவிதைக்கு இப்ப என்ன பண்றது? முட்டைக்கண்ணால பாக்குற, முக்காவாசி சிரிக்கிற, இது அதுதான்னு உன் மனசு சொல்லுது. ஐயோ, கவிதை கவிதை. இந்த கவிதைய சொல்லி ரோசா பூவை கொடுத்து காதலர் தினம் படத்துல வர்ற குணால் மாதிரி எல்லாம் சொல்லிட வேண்டியதா. ஒருவேளை லவ் சொல்லி அத துளசி ஏத்துக்காம நம்ம கூட பேசுறத கட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? முதல்ல இந்த குழப்பத்துக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். சொல்லலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்திலேயே சொல்லாம போயிரும் போல் இருக்கு. இந்த குழப்பத்துக்கு எப்படி முடிவு கட்டலாம்? பூவை வச்சே முடிவு கட்டலாம். இந்த ரோசாவில் இருக்கிற ஒவ்வொரு எதழா பிச்சு கீழே போடுவோம். ஒவ்வொரு எதழா பிக்கும் போது காதலை ஏத்துப்பா, காதலை ஏத்துக்க மாட்டான்னு சொல்லி சொல்லியே பிச்சு போடுவோம். கடைசியா பிச்சு போடுற எதழல காதலை ஏத்துப்பான்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, தைரியமா நம்ம லவ் போய் சொல்லிட வேண்டியதா. ஓகேவா? துளசி என் காதல ஏத்துப்பா.
துளசி என் காதல ஏத்துக்க மாட்டான். துளசி என் காதல ஏத்துப்பா. துளசி என் காதல ஏத்துக்க மாட்டான். ஐயோ, என்ன குருவாயிரப்பா, துளசி என்ற காதலை ஏத்துக்கணும். கடைசி எதழ் அதுதான் வரணும். துளசி என் காதலை ஏத்துப்பா. ஏத்துக்க மாட்டா. துளசிதான் என் காதலி. ஐயோ, என் காதல், என் காதல், என் காதல். ஏய் விஜி, உன் மண்டையில ஏதாவது இருக்கா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பூவை இப்படி பிச்சு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதை வந்து கசக்கி இப்படி கீழே போட்டு கடைசி வரைக்கும் தெரிஞ்சுக்க விடாம பண்ணிட்டியே. அடிங்கொப்பன் தன்னால நானே கஷ்டப்பட்டு இப்பதான் ஆபீஸ் ஃபுல்லா பெருக்கிட்டு போனா நீ என்னன்னா பூவை பிச்சு போட்டு மறுபடியும் குப்பையாக்கிட்டு நீ பேச்சு வர பேசுறியா? இங்க பாரு, மறுபடியும் இந்த மாதிரி பிச்சு போட்ட பூ இருக்கும், வரல் இருக்காது. நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, என் காதல். வணக்கம் சார். சொல்லுமா. என்னங்க, இன்னைக்கு கண்டிப்பா பணம் கிடைச்சிரும்ல? கிடைச்சிருமா, கண்டிப்பா கிடைச்சிரும், பயப்படாம இரு. எப்படிங்க பயப்படாம இருக்க முடியும்? கேட்ட இடத்துலலாம் தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்களே. இப்பவே மாப்பிள்ளை வீட்ல இருந்து போன் மேல போன் பண்ணிட்டு இருக்காங்க. பணம் இருந்தா தானங்க இவளோட கல்யாணத்தை முடிக்க முடியும். பணம் கைக்கு வர வரைக்கும் பயந்தானங்க. நீங்க எப்படியாச்சும் பணத்தை புரட்டி கொண்டு வந்துருங்க. சரிம்மா, நான் பணத்தோட வரேன், நீ போனை வை. சரிங்க. அட மூர்த்தி என்ன? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் துளசிமா. ஆமா, நான் வரது கூட தெரியாம அப்படியே என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். சரி சரி, எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? நேத்தே வந்துட்டேம்மா. நேத்தா? நேத்துல நான் உங்களை பார்க்கவே இல்லையே. இல்லைம்மா, நேற்று ஊர்ல இருந்து வந்தேன், இன்னைக்கு தான் டியூட்டிக்கு வந்து ஜாயின் பண்ணம்மா. ஓ அப்படியா? சரி சரி, உங்க பொண்ணோட கல்யாண வேலைலாம் எப்படி போகுது? அது நல்லபடியாக போய்கிட்டு இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ நான் நிலாக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்க? வர புரட்டாசி மாதம் வச்சிருக்கேம்மா. ஓ, பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சா?
இன்னைக்கு தான் ஆபீஸ் இருக்க எல்லாரும் கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்கேம்மா. சரிண்ணா, நான் உள்ள போறேன். சரிம்மா. ஹலோ ஹலோ ரமேஷ். ரமேஷா? ஆமா. பணம் கொஞ்சம் கேட்டிருந்தேனப்பா, என்னாச்சு? இருமூர்த்தி 2 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், கிடைக்குதான்னு பாப்போம், கிடைச்சா சொல்றேன். சரிப்பா. ஹலோ. முனி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் கேட்டதுன்னா என்னப்பாச்சு? உனக்கு செய்யணும்னு ஆசைதான் மூர்த்தி, ஆனா நீ கேக்குற அமௌண்ட் என்கிட்ட இல்ல. ஏதோ 5000 10,000 தரேன்பா. சரிப்பா, உங்ககிட்ட இருக்கிறத முதல்ல கொடு, நான் சமாளிச்சுக்கிறேன். சரிப்பா. ஹலோ. மூர்த்தி, இப்பதான்ப்பா இருந்த மொத்த பணத்தையும் ஒருத்தங்கிட்ட கொடுத்தேன். உன் ஞாபகமே இல்ல மூர்த்தி?